பாபு சார், மாநில பொதுச் செயலாளர், ஆசிரியர் பேரவை. ஐயா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, வணக்கம். இந்த பட்டதாரி ஆசிரியர்கள்ல உங்க பர்டிகுலரான டிபார்ட்மெண்ட்ல நான் முதல்ல ஆரம்பிச்சிடுறேன். 4/2/2024 ஒரு நியமன தேர்வை நடத்தியிருந்தாங்க. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் ஒரு 8-10 மாதம் ஆக போகுது. ஆனால் இதில் 4000 பேர் தேர்வு எழுதி 2800 பேரை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இன்னும் பணி நியமனம் இல்லை. இது அல்லாமல் மலைபோல் குவிந்திருக்கிறது. திரு பாபு, மாநில பொதுச் செயலாளராகிய ஆசிரியர் பேரவை, உங்களுடைய குறைகள் என்ன? நீங்கள் பல முறை, நீங்கள் மட்டுமில்லை, பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்பு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிற காரணம், இந்த அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்த வாக்கிலும் உங்களை ஏமாற்றப்பட்ட நிகழ்வு என்ன? தொடர்கிறதா உங்கள் போராட்டம்? ஐயா வணக்கம். இன்னைக்கு இந்த தமிழகம் முழுவதும் ஆசிரியர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போட இருந்தாங்க. என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு சொன்னா, உங்களுடைய திமுக அரசுடைய தேர்தல் வாக்குறுதி அனைவருக்கும் ஓய்வூதிய திட்டம் வழங்கப்படும் என்ற ஒரு நீங்க ஐயா நீங்க தொடர்ந்து பேசுங்க. எங்களுக்கு உங்க சவுண்ட் பிரேக் ஆகாம வந்துகிட்டே இருக்கும். பேசிக்கிட்டே இருங்க. மிகுந்த எதிர்பார்ப்போட இருந்தாங்க. அரசு ஊழியர்கள் எல்லாருமே நமக்கு ஒரு புதிய எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்தது. இப்போது 4 ஆண்டுகள் ஆகியும் எந்த ஒரு புதிய ஓய்வூதிய திட்டமும் நீக்கப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் வரவில்லை. அதே மத்திய அரசாங்கம் இப்போது 8வது ஊதிய குழுக்கு போயிட்டாங்க. இன்னும் நமக்கு பாத்தீங்கன்னா இங்க 7வது ஊதிய குழு 6வது ஊதிய குழுவோட நிக்குது. இப்போ நிறைய குறைகள் இருக்குது. தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா இப்போது தற்காலிக ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள் தான் நியமனம் செய்தாங்க. சரி, ஆமா. இவங்க நியமனம் செய்யறது பட்டதாரி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்களுக்கு 12,000, பட்டதாரி ஆசிரியருக்கு 15,000, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 18,000 ஆசிரியர் தான் நியமனம் கொடுக்காங்க. சரி, இப்ப நாங்க என்ன முக்கியமா சொல்றோம் அப்படின்னு சொன்னா, தமிழக அரசு தகுதி தேர்வு கட்டாயமா நீக்கப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. ஏன்னா நாங்க தேர்ச்சி ஆசிரியர்கள் அனைவருமே படிக்கும் போதே இடைநிலை ஆசிரியர்கள் சிறப்பான கல்வி தகுதியோட தான் நாங்க உள்ள வரோம். உள்ள வரும்போது தகுதி தேர்வு 2011 கொண்டு வரப்பட்டது. அந்த 2011க்கு அப்புறம் வந்தவங்க எல்லாருமே பதவி உயர்வு, முக்கியமா பதவி உயர்வு பாதிக்கப்படுது. 2-3 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், சிறுபான்மை பள்ளிகளில் மட்டும் தகுதி தேர்வு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு இதை அரசாங்கத்துடைய நிலைப்பாடாக சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தன்னுடைய இதை வாபஸ் வாங்கியிருக்காங்க. ஏன்னா தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற சிறுபான்மை ஆசிரியர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுனால அதை அரசு மேல்முறையீடு செய்து அதை வாபஸ் வாங்கி அதிகமான பேருக்கு பதவி உயர்வு இப்போ கிடைக்கிறதுக்கு சிறுபான்மை மக்களை நன்றி சொல்லியிருக்காங்க. சரி. ஆனா இவங்க 4 ஆண்டுகள் போராடிய அந்த போராட்டங்கள் இப்போது முடிவு பெற்றிருக்கு சிறுபான்மை ஆசிரியர்களுக்கு. சரி. இதே போல அரசு பள்ளிகளை இப்போதுதான் இந்த தகுதி தேர்வை நீக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கையாவும் இருக்கு. இப்ப போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஆசிரியர்களுக்கு மேல இருக்காங்க மாதிரி இருக்காங்க. உங்களுடைய இது பாத்தீங்கன்னா 1 லட்சம் மேல இருக்கு எண்ணிக்கை. 2012 இருந்து கிட்டத்தட்ட அம்மா அவர்கள் தகுதி தேர்வு முன்னாடி முடிச்சாங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஒரு பேருந்துல அழைத்து சென்று அவர்களுக்கு உடனே சான்றிதழ், அவங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு, உடனடி நேர நியமனம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி. இது 2012க்கு பாத்தீங்கன்னா முழுமையாக அப்படி நிக்கப்படுது. சரி. அப்ப அந்த தேக்கம் தான் இப்போது மிகுந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது. இப்ப அவங்களுக்கு தகுதி தேர்வு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த இதையும் நிப்பாட்டிட்டு இப்ப அவங்களுக்கு எல்லாருமே திரும்ப ஒரு தேர்வு வைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டித் தேர்வு வச்சாங்க. அந்த போட்டித் தேர்விலே தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமும் திரும்ப ஒரு தேர்வுங்கிறது அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திருக்கு எல்லா ஆசிரியர்களுக்கும். என்னன்னு சொன்னா திரும்ப போட்டித் தேர்வு, திரும்ப அவங்க எத்தனை தேர்வு எழுத முடியும்? கிட்டத்தட்ட தேர்வு 2012க்கு அப்புறம் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட 10 ஆண்டுகளுக்கு மேல ஆசிரியர்கள் காத்திருக்காங்க. எந்த துறையிலும் இந்த மாதிரி இது கிடையாது. இல்ல இப்ப திரு பாபு 12 இப்ப என்ன கேள்வினா, ஐயா அக்டோபர் மாதம் 25 டேட்டு சரியா செக் பண்ணிக்கிடுங்க. 2023 சரியா இருக்கு. இந்த டேட்டை கரெக்டா நீங்க வச்சுக்கிடுங்க. அக்டோபர் 25 2023 ஆண்டு தமிழ்நாடு அரசு இதற்கான ஆணையத்தை வெளியிட்டு பிப்ரவரி 4ஆம் தேதி
அடுத்த மாதம் 24ஆம் தேதி இப்போ 2024 உங்களுக்கு அந்த தேர்வுகள் நடைபெற்று இன்னும் வரைக்கும் பணி ஆணை தேர்வு செய்யப்பட்ட பிறகு 3102 பேருக்கு 8 மாதங்களுக்கு மேலே தான், 18 மாதங்கள் தான் கணக்கு, குறைஞ்சபட்சம் 8 மாதம் எடுத்துக்கிடுவோம். 18 மாதங்கள் கணக்கு அக்டோபர் 2023, பிப்ரவரியிலேருந்து கணக்கு பார்த்தா கூட 16 இல்லது 8, இவ்வளவு நாளும் 3092 பேருக்கு ஏன் சார் பணி ஆணை வழங்காமல் இருக்கிறாங்க தேர்வு செய்யப்பட்ட பிறகும்? திரு பாபு, தேர்வு செய்யப்பட்டதுக்கு ஏன்னு சொன்னா நிறைய ஆசிரியர்கள் வந்து இதுக்கு மேல ஒவ்வொருத்தரும் வழக்கு நிறைய போட்டிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே போட்டித் தேர்வுகளை வச்சு செலக்ட் பண்ணவங்க நிறைய, போட்டித் தேர்வு எழுதணும் அப்படிங்கிறவங்க நிறைய. ஆனா நியமனங்கள் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. இதனால அந்த சுணக்கம் ஏற்படுதோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன இல்ல இப்ப வருங்காலங்கள்ல நாங்க அனைத்து ஆசிரியர் சங்கங்களும் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, எல்லா இடங்கள்லயும் ஆசிரியர் நியமனங்களை போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வற்புறுத்திட்டு இருக்கோம். தொடர்ந்து வந்து முதலமைச்சர் அவர்கள் இதுல வந்து கருத்துல கொண்டு முதலமைச்சர், கல்வி அமைச்சர் எல்லாம் அந்த மாதிரி தொடக்க பள்ளியிலயும் நிறைய பள்ளிகள்ல வந்து நமக்கு வந்து முந்தைய காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு பள்ளிகளையும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அப்கிரேடட் பண்ணுவாங்க. அப்ப போஸ்டிங் வந்து இன்க்ரீசஸ் ஆகும். அப்ப போஸ்டிங் இன்க்ரீசஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா ஆசிரியர்களுடைய நியமனங்களும் அதிகமாகும். இப்ப வந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு பள்ளிகளையும் நமக்கு என்ன செய்யல, அப்கிரேட் பண்றது குறைஞ்சு போச்சு. இந்த அப்கிரேட் பண்றதுக்கு ஏன் குறைஞ்சு போச்சு அப்படிங்கறத புள்ளி விவரத்தையும் அரசாங்கம் வந்து அதை கணக்கில் கொண்டு அப்கிரேட் பண்ணணும். நம்ம வருங்கால ஒரு வருடங்கள்ல வந்து அப்கிரேட் பண்ணணும். எங்களுடைய ஆசிரியர் சங்கங்கள் மூலமா ஒரே ஒரு கோரிக்கை இந்த தொலைக்காட்சி வாயிலாக நாங்க உங்களுக்கு தெரிவிக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, அதிகமான டெட் தேர்வுகள் இருக்கும் போது இவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக நிறைய மருத்துவ விடுப்பு போன்ற விடுப்புகள்ல எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றவங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தொலைக்காட்சி மூலமாக, ஜெயா தொலைக்காட்சி மூலமாக எங்களுக்கு நாங்க இத தெரிவிக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இவங்க இந்த மாதிரி மருத்துவ விடுப்பு போன்ற விடுப்புகள் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பதிலி ஆசிரியர்கள் நியமனம் செய்யறது ரொம்ப தாமதப்படுது. அந்த பதிலி ஆசிரியர்களை போது இவங்கள ஏதோ ஒரு ஊதியத்தை கொடுத்து இந்த மாதிரி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை என்ன செய்யலாம், ஒரு வாய்ப்பு கொடுத்தா நிறைய ஆசிரியர்களுக்கு பணிப்பதிவேடியும் இதன் மூலமா முன்னாடி காலகட்டங்கள்ல இது வந்து பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்த முறையை வந்து திடீர்னு நிப்பாட்டிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மருத்துவ விடுப்பு போன்ற காலங்கள் ஆசிரியர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணங்கள்ல இது போல தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கலாம். மித்த தனியார் பள்ளிகள்லயோ இல்லாட்டி மெட்ரிக் இல்லாட்டி நம்ம இதுல உதவி பெறும் பள்ளிகள், மெட்ரிக் உதவி பெறும் பள்ளிகள்ல இதே மாதிரி ஒரு பணிப்பதிவேடு பெற்றவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா இது பாதி தகுதி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு இது அமையும். இந்த தொலைக்காட்சி மூலமாக நீங்க இந்த கோரிக்கையை அரசாங்கத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறது. நிச்சயமா பாபு சார், நீங்க அப்படி இணைப்புல இருங்க. நான் ரெண்டாவது நிறைய விஷயம் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. ஆசிரியர்களுடைய பல விஷயம், இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், ரெக்ரூட்மெண்ட்ஸ் விவகாரம் நிறைய இருக்கு. திரு பாபு, அரசாங்கத்திற்கு இந்த நிகழ்ச்சியினூட தமிழ்நாடு ஆசிரியர் பேரவையினுடைய பொதுச் செயலாளராக, மாநில பொதுச் செயலாளர், உங்களுடைய கருத்தை வைங்க சுருக்கமா. ஐயா வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து மொத்தத்துல அம்மா ஆட்சியில பாத்தீங்கன்னா 2004 சுமார் 50,000 ஆசிரியர்கள் ஒண்ணு போல என்ன செய்தாங்க, பணி நியமனம் பண்ணாங்க. நான் அதைத்தான் சொன்னேன். தொகுப்பூதியத்துல பணி நியமனம் பண்ணாங்க. அப்ப அந்த 2 ஆண்டு காலம் தொகுப்பூதிய காலமாகவே இருக்குது. இப்ப அவங்களுக்கு வந்து 2006 வந்து காலமுறை ஊதியம் வழங்கப்பட்டது. இன்னும் நாள் வர அவங்க அந்த 2 ஆண்டு காலம் பணிக்காலமா மாற்றவே முடியல. இப்ப ஏன்னு சொன்னா அம்மா அவர்கள் காலத்துல போட்ட அந்த பணி நியமனங்கள் ஒரு காரணத்தால வச்சிருக்காங்களா இல்லாட்டி என்ன காரணங்களால இன்னும் வந்து தொகுப்பூதிய காலத்தை பணிக்காலமாக மாற்ற முடியாம இருக்காங்க. அது ஒரு முக்கியமான காரணம். அது ஒரு கோரிக்கை. மற்றபடி இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2300 ஆசிரியர்கள் இன்னைக்கு எல்கேஜி யூகேஜி சிறப்பு ஆசிரியர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு காலமாக வெறும் 5000 ரூபாய் சம்பளத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுடைய கூட்டமைப்புல இருக்கக்கூடியவங்க தற்காலிக ஆசிரியர்கள் வேற இதுல. அப்ப அவங்களுக்கு
இவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஊதிய நியமனம், அது போக நிறைய தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற எல்லா ஆசிரியர்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கணும். சரி, அதுதான் முக்கியமான ஒரு கோரிக்கையா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல ஆகியும் அவங்க பணி நியமனம் செய்யாம இருக்கு மிகுந்த பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கி ஓய்வூதிய திட்டம், அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரணும். இது வந்து முக்கியமான ஒரு கோரிக்கை. அதுபோக அங்கன்வாடி பணியாளர்கள் அனைவரையும் நியமனம் செய்யணும். நிறைய கோரிக்கைகள் இருக்கு, சொல்லிட்டே போலாம். ஆமா, அங்கன்வாடி பணியாளர்கள் பாபு சார், உங்களுடைய கோரிக்கையில கேட்கிறதுக்கு உண்மையிலே கண்ணீர் வழுகிறது. 5000 ரூபாயை நல்ல மாணாக்கரை உருவாகும் ஆசிரியர்களுக்கு சம்பளம், வறுமையிலே இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்க்கின்றது. கொடுத்த வாக்குறுதிகளை மக்களை ஏமாற்றுகிறாளோ என்று கேள்வி வருகிறது. உண்மையிலே மன வருத்தம் அடைகின்றது.